மறுதளிக்கும் பொழுது இயேசு அவனுக்கு முன்பதாக போறாரு. அவன் 3வது தடவை இயேசு மறுதளிச்சுட்டான். அவரை முகத்தை பார்த்தோன்னே பேதுரு உடைக்கப்படுறான். பேதுருக்கு மிகப்பெரிய வேதனை. அவன் மிக மனம் கசந்து அழுது கொண்டு ஓடுகின்றான் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. இந்த பேதுரு தான் ஆண்டவராகிய இயேசு அவர் போதித்து கொண்டிருந்த பொழுது கடினமாக ஒரு போதனையை போதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அநேகர் அவரை விட்டு போய்விட்டார்கள். இப்போ இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விடுறீங்களா என்று கேட்கும் பொழுது பேதுரு தைரியமாக எழும்பி சொல்கிறான், யோவான் 6:68, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கே போகுமோ, உங்களிடத்துல தான் ஜீவ வார்த்தைகள் உண்டையா, உங்களை விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்கிறான். அதே நேரத்தில் மத்தேயு 16:16 பேதுரு ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, நான் யார் என்று மற்றவர்கள் என்ன சொல்றாங்க சொல்லும்போது பேதுரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடோடு கூட நீர் கிறிஸ்து தேவகுமாரன் என்று மிக அழகாக வெளிப்பாடோடு கூட இயேசுவை குறித்து அவன் பிரகடனம் பண்ணுகின்றான். ஆனால் அதே பேதுரு தான் அன்று ராத்திரியில குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஸ்திரீயை பார்த்து அவன் சொல்றான், ஸ்திரீயே எனக்கு அவரை தெரியாது, எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, இயேசு என்றால் யார் எனக்கு தெரியாது, ஐயா நானும் அவரும் ஒன்னா இல்லை, நான் அவருடைய சீஷர் இல்லை, 3 வருடங்கள் அவரோடு கூட இருந்த ஒரு சீஷர், அதுவும் ஒரு சாதாரண சீஷர் இல்லை, இயேசுவோடு கூட நெருங்கி இருந்த ஒரு சீஷர். வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பல குழுக்கள் இருந்தார்கள். 500 பேர் இயேசுவை பின்பற்றின குழு ஒன்று இருந்தது, 120 என்ற ஒரு குழு இருந்தது, 12 பேர் என்ற ஒரு குழு இருந்தது, அதிலுக்கும் இன்னும் ஆழமாக 3 பேர் இருந்தார்கள். யோவான், யாக்கோபு, பேதுரு ஆகிய 3 பேர் இயேசுவுக்கு மிக நெருங்கிய சீஷர்கள். இயேசு அநேக நேரங்களில் மற்ற சீஷர்களை எடுத்து செல்லாத இடங்களுக்கு இவர்கள் 3 பேரை கொண்டு போவார். மறுரூப மலையில் அவர் மறுரூபமான பொழுது அதை பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியம் பேதுருவுக்கு தரப்பட்டது. அந்த மகளை உயிரோடு எழுப்பும் பொழுது வேற யாரும் அந்த அறையில் இல்லை, யாக்கோபும் பேதுருவும் யோவானும் மாத்திரம் தான் இருந்தார்கள். இந்த பேதுரு எல்லாவற்றையும் பார்த்திருந்த பேதுரு, இயேசுவோடு கூட இருந்த பேதுரு, நான் உம்மை கைவிட மாட்டேன், உம்மோடு கூட நான் சாவதற்கு ஆயத்தமாக இருப்பேன் என்று சொன்ன பேதுரு அன்று ராத்திரி 3 முறை அவரை நான் அறியேன் என்று அறிக்கை செய்கின்றான்.